வணக்கம் நம்மளே இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா நேற்று எங்கே இருந்தோம் நம்ம நேற்று கொடிவேரியில் குளிச்சுட்டு நேர இது என்ன ஊர் இங்கே மேலே ஆசனூர் வந்து தங்கிட்டு இப்போ இருக்கிறது வந்து பெங்களூர் நம்ம தமிழ்நாடு பாரதி தாளவாடியில் இருக்கேன். தாளவாடியில் நண்பர் கறி எடுக்க போகிறாங்க. பெங்களூருக்குள்ளே இருக்கேன். ஆமாம், ஊர் பேர் தெரியலையா. அதனால வந்து இப்போ இங்கே வந்து திணை அரிசி, அதாவது பருப்பு வகைகள் ஏகப்பட்டது. லடிக்கில் இருக்கேன். லடிக்கி அருமையான பெங்களூர் டீ, லடிக்கி டீ. ஆஹா, சுவையா இருக்கு நண்பர்களே, அருமையா இருக்குது. நீ டீயே சாப்பிடல? பார்த்தாவே தெரியுது. சூப்பராக இருக்கு டீ. ஏன் நண்பர் என்னவா பருப்பு வகையில் ஏகப்பட்ட பருப்பு வகையில் இருக்குது. அதை போய் பார்ப்போம். பருப்புகளை நண்பர்களே பார்த்தீங்கன்னா மலை தேன், அதை பருப்பு வகைகள் ஏகப்பட்ட பருப்பு வகைகள் இருக்குது. துவரம் பருப்பு நீங்கள் வரைக்கும் அதெல்லாம் தேன். நீங்கள் டாஸ்மன் நினைச்சிடாங்க ஒயின் ஷாப்பில் சரக்கு நம்ம ஊரில் இருக்குது, அது இல்லை. இது பூரா தேன். சூப்பராக இருக்குது. ஃபுல் ரீல்ஸு டீ செம்ம டேஸ்ட் போல. செம்ம டேஸ்ட். பருப்பு வகையில் இது என்ன பருப்புன்னு தெரியல. இது வந்து மல்லி 1 கிலோ. மல்லி செம்மை, அதாவது ஏகப்பட்ட பருப்பு. இதான் மொச்சை பார்த்தீங்க, மொச்சை. இது பெங்களூர் மொச்சை, சின்ன மொச்சை. இது வந்து சீரகம். ஆஹா, வாசனை தூள். இங்கே ஒரு பொரியலில் பாருங்கள், பொரியலில் எந்த தண்டியாக இருக்கணும். நம்ம ஊரில் இருக்க பொரியல் வர இது, அதான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. ஆமாம், இது பார்த்தீங்களா, இது தேன் பாட்டில் நண்பர்களே. நீங்கள் பாட்டுக்கு சரக்கு பாட்டில் நினச்சிடாங்க. சுத்தமான நயமான 1 நம்பர் தேன். செம்ம டேஸ்ட்டு, வாடையை தூக்குது. ஆனால் இது கிட்டத்தட்ட அம்மா, அந்த தேன் பாட்டில் எவ்வளவு அம்மா? எவ்வளவு? 600 அடுத்த வருஷம் வாங்கிக்கிறோம்மா. பணம் தட்டு பண்ணணும். இங்கே வர்றா துவரம் பருப்பு எவ்வளோங்கம்மா? 150 ரூபாய்க்கு இருக்குது. 200 ரூபாய்க்கு இருக்குது. ஓகே, சூப்பர். இங்கே வர்ற சிகப்பு பருப்பு, இதுக்கு பேர் சிகப்பு பருப்பு. இது வந்து தட்டாம்பயிறு, நம்ம ஊரில் இருக்க தட்டாம்பயிறு. இது ஒரு வித்தியாசமாக இருக்கு பாருங்க. பாருங்க, இது என்ன பயிர்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பெரிய தட்டாம்பயிறு. அதாவது இது இப்போ மூங்கில் அரிசி பாருங்க நண்பர்களே. மூங்கில் அரிசி இது வர பூனை ஓடுது. மூங்கில் அரிசி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. மூங்கில் அரிசி இது காட்டு பயிர் தான் கிடைக்குமாம்மா? மூங்கில் அரிசி காட்டு பயிர் மட்டும்தான் கிடைக்கும் மூங்கில் அரிசி. பாருங்க நண்பர்களே, இது காட்டு புளி. கொட்டை எடுத்த புளி தான் பூரா. பாருங்க, அவ்வளோதான் நண்பர்களே, பூரா பாருங்க. அப்புறம் வந்து எப்படிப்பா நாய் வருது ஆத்தாடி. வேறு என்ன நண்பர்களே, வேறு ஒரு விசேஷம் இல்லை. மற்ற வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களது விடுவது மதுரை மீசமணி. நன்றி, வணக்கம், பாய்.